வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் விளாக் தான். காலையில் எழுந்திரிச்சதும் கோழிங்களுக்கு அரிசி போட்டு தான் என்னோடய நாளே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு, கோலம் போட தெரிஞ்சவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ பேருக்கு கோலம் போட தெரியுதுன்னு பார்க்கலாம். கம்பல்சரி நான் இதை பண்ணிடணும், இல்லைன்னா அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் ஒரு விளாக் எடுத்தால் உங்களோட மார்னிங் ரொட்டீன் என்னவாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலம் தான், அது பெருசாக இது பண்ணிக்காதீங்க. பிகாஸ் எனக்கு அவ்வளோலாம் போட தெரியாது. ஏதோ நான் போடுவேன், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் போட்டுருவேன். அப்படியே இந்த கோலம் நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ முன்னாடியே உங்களுக்கு இந்த கோலம் தெரியும்னா அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். கோலம் நல்லா தான் போடுறேன்னு நினைக்கிறேன். போட தெரியாதுன்னு தான் சொல்கிறேன். பட் பரவாயில்ல, வீடியோவில் பார்க்க நல்லா தான் வந்து. கோலம் போட்டு முடிச்சதுமே நல்ல ஒரு கப் ஃபுல்லாக தண்ணி எடுத்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடுவேன். 300 ml வாட்டர் குடிப்பேன். வீட்டில் இந்த மகாபாரதம் பார்ப்பாங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் பார்க்குறீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஆள் இவருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப டெரரான ஆள். வாக்கிங் போகணும், நல்லா ஒரு ½ வாக்கிங்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு கப் காஃபி குடிப்பேன். இப்படியே தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஆல்சோ இவர் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, இவர் பார்க்காம நாளே முடியாது எனக்கு. கம்பல்சரி இவரை நான் பார்த்துருவேன். காலையில் ஐஸ் பேக் போடுறேன் டெய்லி. ஒர்க் ஆனால் சொல்கிறேன். இவங்க தான் எங்கள் வீட்டில் குட்டீஸ் 2 பேர். துணியெல்லாம் காய வச்சிட்டோம். அப்படியே மாங்காய் ஊறுகாய் போட்டிருந்தேன், அதுவும் நல்லா காய வச்சோம். வத்தல் இருந்துச்சு, அப்புறம் மிளகா ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். எல்லாமே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு டம்ளர் பழுது குடிச்சு என்னோடய மார்னிங் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சுது. ஓகே, பாய் காய்ஸ்.